ஓ வீக் லேபர் கான்ட்ராக்ட் அனுப்பிச்சிருக்கேன். உனக்கு அது கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிடுச்சு. அது டூப்ளிகேட் கான்ட்ராக்ட் தான், இருந்தாலும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வாரம் லேபர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்கள ஏமாத்துறதுக்கு தான் இது. ஒழுங்கா அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணி எனக்கு திரும்பவும் அனுப்பி விடு. இதுல எது விளையாட்டுத்தனம் பண்ணிராத. இதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். சரி நீங்க சொல்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறேன். இதுதான் இப்ப நாட்டுக்கு முக்கியம். இவன் அப்படியே எனக்கு மாசம் கோடியா கொட்டி கொடுக்குற மாதிரி நினப்பு. ஒரு மண்ணும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். என் வயிறு என்னதுடா இது காலி. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. தப்பு சொன்னா என்னடா இது இப்படி இருக்கு. இப்போ நம்ம நிம்மதியா தூக்குவோம், ஜாலியா இருக்கும். எனக்கு ரொம்ப தூக்கம் வருது. நேற்று நைட்டுக்கு நான் சரியாவே தூங்கவே இல்லை. இப்போ போய் நம்ம வேலையை பார்த்து தான் ஆகணும். சரி போவோம். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் நாசமா போச்சு. இப்போ சந்தோஷமா உனக்கு? வீணா போச்சு. நான் இருக்கும்போது எதுக்கு வீணா போகுது? இன்னைக்கு லஞ்சுக்கு என்னடா தம்பி? ஏதாவது சாப்பிடலாம்டா. இது என்னதுடா? நாத்தம் தாங்கல. அந்த லாகர் விக்கு தான் இதை இங்க போட்டிருப்பான். அவன் ரொம்ப கடுப்பேத்துறான். அவனை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். இயற்கையை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறான். என்னடா பண்ற தம்பி? இங்க பாரு. இந்த மேப் லாகர் விக்குக்கு தான். அப்பதான் இந்த இடத்துக்கு வந்து அவன் குப்பைய போட்டுட்டு போவான். குப்பை போறதுக்கான மேப். போடா, அவனுக்கு இந்த மேப்பை பத்தி எல்லாம் தெரியுமா என்ன? வாடா நம்ம போலாம். இதை கொண்டு போய் வெளியில போட்டுடலாம். ஹலோ லாகர் விக், கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணியா இல்லையா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? அனுப்பி வைக்க சொன்னேன்ல. அதுவும் நேத்தே உன்னை அனுப்ப சொல்லிருக்கேன். என்ன கான்ட்ராக்ட் அது? கையெழுத்து போட்ட பாசு, இதோ அனுப்பி வச்சிடுறேன். கான்ட்ராக்ட் எங்கடா போச்சு? அதெல்லாம் எங்க போட்டு தொலைச்ச? ஏன் கமாண்ட்ராவுக்கு? இது காலியா போச்சு. இப்போ நம்ம என்னடா பண்றது? தப்பு சொன்னான். ஆச்சு, என்னால முடியலையே. எல்லாமே போச்சு. அச்சோ, என் கான்ட்ராக்டே போச்சு. இப்ப என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுவும் இல்ல. ஒருவேளை இதுவா இருக்குமோ? இல்ல, இது வெறும் பில்லு. இன்னொரு பில்லு. என்னோட பேங்க் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? அந்த விஷயம் தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இந்த மாதிரி ஒரு மாசம் வச்சுக்கிட்டு எவன் காசு சம்பாதிக்க முடியும்? ஒருவேளை அந்த கான்ட்ராக்ட் மட்டும் தொலைஞ்சு போயிருந்தது. நான் இன்னைக்கு தொலைஞ்சான். ஹாய். ஏய் ஃபெபியனு, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாமே இப்ப நாசமா போச்சு. வீணா போச்சு. நான் இருக்கும்போது வீணா போகுதா? அத நான் தூக்கி போட்டுட்டேனா? குப்பை தொட்டி எங்க போச்சுன்னு தெரியலையே. அது கண்டிப்பா இங்கிட்டு தான் எங்கேயாவது இருக்கணும். அது எங்கதான் இருக்கும்? என்னதுடா இது? மேப்பா? குப்பை தொட்டிக்கு போற வழி. கரடிங்க. அப்படின்னா என் கான்ட்ராக்ட் அவங்க தான் எடுத்திருக்காங்க. உங்களை சும்மா பட மாட்டாடா. அதை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருக்கடா. இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. ஒரு பேப்பருக்கு இவ்ளோ எல்லாம் பண்ணக்கூடாதுப்பா. மனுஷங்கள ரொம்ப பாவம். ஏய், யார் அது? நான் தான்.
டீக்கி. ஃபேபியன் வேணுமா வாங்கிக்கோ. லாகர்பிக் எங்கேயோ அவசரமா போறல்ல, எங்க போறா? ஓ அப்படியா? பாபு உன் வேலையை காட்டு. ஓகே அரசரே. என்ன விட்டுடு. ஃபேபியன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், அந்த கான்ட்ராக்ட் எழுதுனா விக்கு இந்த இடத்த விட்டு போயிடுவானா. வேலை போனா அவன் இங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நம்ம காடு எப்பயும் போல ரொம்ப அமைதியா இருக்கும், நல்லா ஆமா, அமைதியா இருக்கும். இருக்கும். சிக்கி சொல்றது சரிதான். அந்த கான்ட்ராக்டை நாம கண்டுபிடிக்கணும். அந்த விக்கை எப்படியாச்சும் வெளியே தள்ளணும். ஆமா, லோகர்விக்க தூக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. குப்பைங்க எல்லாம் இதோ இங்கதான் இருக்கு. ஏய், அங்க பாரு. இதோ இங்கதான் இருக்கு. ஆமா, இங்கதான் இருக்கு. அடே, நீங்களா? அந்த குப்பை ஐயோ, என்னோடதுடா. என்னோடது. உன்னால முடிஞ்சாத எடுத்துக்கோடா. நீ தள்ளி போடாதே. ஆய். அச்சச்சோ. டேய், டப்ளு. இவனுங்க என்ன பண்றானுங்க? அவனுங்க போட்டி போடுறாங்களாமா. நான் இன்னும் ஓடுவேன். இன்னும் கொஞ்சம் தூரம் ஏய், தான். அந்த கான்ட்ராக்ட் அதெல்லாம் நீ எடுக்கணும். கடைசியா நான் தான் ஜெயிச்சேன். அச்சச்சோ. என்னோட கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட். போச்சு. அச்சோ, என்னோட கான்ட்ராக்ட் உனக்கு அது கிடைக்கக்கூடாது. வண்டியை நிறுத்துக்கடா. என்னோட கான்ட்ராக்ட் போதே. என் கான்ட்ராக்ட கொடுத்துட்டு போகடா. என்னோட கான்ட்ராக்ட். அரசே, என்னால முடியல. என்னாலயும் முடியலடா. என்னாலயும் முடியல. நான் விட்டு கொடுக்க மாட்டேன்டா. என் கான்ட்ராக்ட். வாங்க, அவனை அவனை பிடிக்கலாம். பிடிக்கலாம். அரசே, நம்ம போய் விக்க பிடிக்கணும். அது முடியாதுடா, கண்டிப்பா முடியாது. நான் இங்கேயே தூங்க போறேன். பாபு மசாஜ் பண்ணிவிடு. இப்பவே பண்ற அரசே. நில்லுகடா. என் கான்ட்ராக்ட் அதுல இருக்குடா. நில்லுகடா. அடே, நீங்க ஏன்டா என் பின்னாடி வரீங்க? டேய், டப்ளு, come on. அடே, உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுக்கிறேன்டா. கிட்ட அடே, வந்துட்டோம். நில்லுகடா. அதை என்கிட்ட மேல ஏற தம்பி. அடே, திருட்டு பசங்களா, என் கான்ட்ராக்டை என்கிட்ட கொடுத்துருங்கடா. இல்லைன்னா உங்க கைய காலை உடச்சு தானே வாங்க வேண்டியிருக்கும். என்னோட நண்பர்களே, தயவு செஞ்சு அதை கிழிக்காம என்னோட கையிலேயே கொடுத்துருங்கப்பா. வேணா அப்படி பண்ணாத. அச்சோ, ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க. டேய், பிடிச்சு. என்னோட வாழ்க்கையே இந்த பேப்பர்ல தாண்டா அடங்கி இருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கடா. விடுங்கடா. தயவு செஞ்சு இதை மட்டும் விட்டுடுங்கடா. ரொம்ப நடிக்காத. உன்னை பத்தி ஒண்ணும் தெரியாதா? என்கிட்ட கொடுத்துருங்கடா. அச்சோ, எதையெல்லாம் மெரிச்சு தொலைச்சானோ. டேய் தம்பி, இவன் கடிச்சதுக்கு எத்தனை ஊசிடா போடணும்? ஆஹா, இன்னொரு பாதி எங்கடா போச்சு? அச்சோ, அவங்க கையில போயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவேன்? அதை என்கிட்ட கொடுத்துருக்கடா. அடே, கேக்குதாடா? அது ஒரு முக்கியமான கான்ட்ராக்டா. கொடுத்துடா. அதை என்கிட்ட கொடுத்துட்டு போகடா. இதை பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களாடா? கீழே பார்த்தா பயமா இருக்கு. பயத்துக்கெல்லாம் பார்த்தா உயிர் வாழ முடியாது. இப்ப வர பாடுறா லாகர்விக்கு.
ஹேய் டப்ளு, நீ கலக்கிட்டடா. லாகர் விக்கு ஒன்ன பிடிச்சிருப்பா. நீ கொஞ்சம் வெயிட்ட குறைச்சா நல்லா இருக்கும். நாளைக்கே எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிடுறேன். நான் பேசாம வேற ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். புடிச்சுக்குச்சு. டேய், நீ இப்ப விளையாடிக்கிட்டு தானே இருக்க. உனக்கு வயசாயிடுச்சுடா விக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரிடா, நான் ஜெயிச்சிட்டேன். மறுபடியும் ப்ளீஸ்ரா, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுடு. தயவு செஞ்சு என்ன விட்டுடுறா, ப்ளீஸ்ரா. ஒவ்வொரு வாட்டியும் நீ இப்படி தாண்டா கதறிக்கிட்டு இருக்க. ஆனா பண்ற வேலை எதுவும் சரியில்லையே. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு இப்போ ரெஸ்ட் வேணுமே. ஹலோ விக், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு 1000 மரம் வேணும். 1000மா? என்னால எப்படி பாஸ் அத்தனை மரத்தை கட் பண்ண முடியும்? இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன சொல்லுங்க. நேத்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னோட முது வேற ஓ புடிச்சுக்கிச்சு. அப்படியா? அப்ப நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். அச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். எனக்கு எப்போ சரியாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல. இதோ இப்பவே நான் மரத்தை வெட்ட கிளம்பிட்டேன்ல. 1000 மரத்தை வெட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடுத்த வேலையே. பாஸ் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எப்போ பாரு போன் பண்ணி என்ன கடுப்பேத்திக்கிட்டே இருக்கியா? உங்க உடம்ப நீங்க சொல்ற பேச்ச கேட்க மாட்டீங்கதா? உங்க உடம்ப நீங்க ஸ்ட்ராங்காவும் ஹெல்தியாவும் வச்சுக்கணுமா? அடடா, ஆமா. அதுக்கு நீங்க சாப்பிட வேண்டியது மசில்ஸ் மில்க். இதுல இருக்கிற கால்சியம் ஃபார்முலா உங்களோட எலும்பு மற்றும் மசிலோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க். 9871234567. சீக்கிரமா கால் பண்ணுங்க. ஸ்டாக் எனக்கு இப்பவே மசில்ஸ் மில்க் தேவைப்படுது. சீக்கிரம் கொண்டு வாங்க. ஷாப்பிங் நெட்வொர்க்ல இருந்து டெலிவரி வந்திருக்கு சார். வந்துருத்ரா. வாவ், இந்த மில்க கொஞ்சம் பாத்தியா? இந்த மில்க ஒரே அடியா குடிச்சு காலி பண்ணிட்டோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஒவ்வொரு நாளைக்கா குடிப்போம். கொஞ்சம் இங்க இருந்து போறியா நீ? இதோ இந்த கோட்டை தாண்டி நானும் குடிக்க மாட்டேன், நீங்களும் குடிக்க கூடாது. வாவ், இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு. என் முதுவலியும் சரியா போச்சு. இப்ப வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு என்ன எவனாலையும் தடுக்கவே முடியாதுடா. என்னைய கடுப்பேத்துறீங்களா நீங்க? இன்னைக்கு என்ன பண்ண போறது மட்டும் பாருங்கடா. என்னடா இது? இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. என்னோட முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சோண்டு இருக்கிற பாலையும் குடிச்சு காலி பண்ணிட வேண்டியதுதான். டேய் தம்பி, என்னமோடா நீ சாப்பிட்டது பத்தல. இங்க பாரு, வெளியில நல்லா இருக்கு. அத கீழே போட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ற தம்பி. கண்ண முதுகுலையா வச்சிருக்க. எதுக்காக வண்டியை இப்படி ஓட்டுற? அறிவு கட்டவனே, மறுபடியும் நீ இந்த பக்கம் வந்தா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஹனி எல்லாம் அழுக்கு பண்ணிட்டோம். வேற ஒரு ஹனியை எடுத்துக்கூடா தம்பி. ஹே டப்ளு, இந்த ட்ரக் எதுக்காக இப்ப காட்டுக்குள்ள போகுது? நல்லா இருக்கே. டேய் தம்பி, சீக்கிரம்டா. இரு, எனக்கு ஒண்ணும் தெரியல. பொறுமையாடுறா. ஓகே, இப்போ என்னது இது? பார்க்கவே ரொம்ப சுவையா தெரியுது. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? ஒழுங்கா வந்த வேலையை பாரு. உனக்கே நல்லா தெரியும், அந்த விக்கி எப்ப வேணாலும் எழுந்து வெளியில வருவான். கொஞ்சமா குடிச்சுக்கிறேன்டா அண்ணா. முதல்ல கீழே வை. இத குடிக்க விடுவானா விட மாட்டானோ? இந்த மசில்ஸ் மில்க் இந்நேரம் நமக்கு வந்திருக்கணுமே.
இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தான் இன்னைக்கு ஒரு மரத்தையும் வெட்டவே இல்லையோடா. சரி சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கரெக்ட் தான். நீங்க ரெண்டு பேரும் இந்த பாலை குடிக்கிறதுக்கு தான் வந்தீங்களாடா? எதுக்காகடா இதை குடிச்சிங்க? உங்க ரெண்டு பேரும் நான் சும்மா விட மாட்டேன்டா. நீ கலக்கிட்டா ஃபெவியூனு. அடே ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. எங்கடா போறீங்க நீங்க? நில்லுங்கடா. அந்த விக்கால சில சமயம் செம காண்டாவுது. வட தம்பி, அந்த பாலை ஒண்ணு நாம குடிக்கலன்னு அவனுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது ஃபெபியனோட வேலை தானா? ரொம்ப நல்லா இருக்கே. நான் குடிக்கிறதுக்கு அந்த கரடிங்க திட்டு வாங்குறது இன்னும் நல்லா இருக்கே. பேபியன், டேய் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு கொடுக்காம குடிச்சல்ல, உனக்கு இது தேவைதான். இப்ப தூங்க வேண்டியதுதான். உன்னை பிடிச்சிட்டோம். எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவ? என்னது? நீங்க ரெண்டு பேருமா எங்கடா ஓடுறீங்க? எங்கடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? நில்லுங்கடா. நானாடா உங்களை கூப்பிட்டேன், நீங்களா வந்து வலையில சிக்கிறீங்களேடா. அண்ணா, ஏன்டா லாகர்விக் நம்மள நம்பல? நம்ம ஃபெபியனை கையும் காலுமா பிடிச்சு வச்சிருக்கோம். ஆனா லாகர்விக் நம்ம தான் அந்த பாலை குடிச்சோன்னு சொல்றோம். ஆமாடா தம்பி, ஆனா அது அவனுக்கு தெரியாதுல்ல. அப்புறம் அந்த மரமாட்டிக்கு எப்படிதான் புரிய வைக்கிறது? ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட இதே பிரச்சனை தான். அதேதான்டா தம்பி, இப்போ ஃபெபியனை நாம தான் மாட்டி விடணும். இரு, என் கூட வட தம்பி. டேய் அண்ணா, இதோ இத பத்தி தாண்டா நான் பேசிக்கிட்டு இருந்தேன். டேய் அண்ணா, பார்க்க ரொம்ப நல்லா இருக்குடா, ஏன் கிட்ட கூட. ஹேய் இரு. டேய் அண்ணா, ரொம்ப காரமா இருக்குடா, தண்ணி வேணும். முடியல, தண்ணி கொடுங்க, யாராவது தண்ணி கொடுங்க. அடே டபுள், எப்படி பொண்ணு மாதிரி மாறுற? லிப்ஸ்டிக்லாம் போட்டிருக்க. டேய் அண்ணா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன பண்ண? நீ தானடா புடிங்கி சாப்பிட்ட. நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா எந்திரிச்சு முதல்ல அந்த பாலை நான் தான் எடுப்பேன். அந்த மசில்ஸ் மில்க நான் மட்டும் தான் குடிப்பேன், வேற யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன். அட, நம்ம இப்ப சீக்கிரமா போய் ஆகணும். முதல்ல வெளியில போய் வெயிட் பண்ண இருந்தா. என்னது இது? இவ்ளோ சீக்கிரமா கொடுத்துட்டாங்க. கம் ஆன், அது புடி. நல்ல நேரம்தான். இரு, என்னமோ சரியில்லைன்னு தோணுது. இப்போ வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மசில் மில்க் ஆர்டர் பண்றவங்களுக்கு டெய்லி எக்ஸ்ட்ரா பாட்டிலும் வரும். இன்னில இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா இன்னொரு பாட்டிலும் கிடைக்கும். வாவ், சூப்பர். நீ மாட்டிக்கிட்ட. நல்லா மாட்டியா? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? அடடா, நாங்க தானே உனக்கு அதை கஷ்டப்பட்டு எடுத்து வந்தோம். ஐயோ, எரியுதே, எரியுதே. இது தேவைதான். லாகர்விக் கிட்ட போய் உண்மையை சொல்லு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க? எனக்கு தண்ணி வேணும். நீ உண்மையை சொல்லு, நாங்க உன்னை விட்டுடுறோம். அப்படின்னா தினைக்கும் அந்த பாலை குடிச்சது நீதானா? நானே தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா ஏன் ஃபெபியனு? உன்னையடா கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன்டா. ஏன் ஃபெபியான், ஓடாத, நில்லு. இதுக்கப்புறம் நம்ம கிட்ட அவன் வச்சுக்க மாட்டான். ஏய் டபுள், நீ எப்பயாவது யோசிச்சாடா அந்த லாகர்விக் எதுக்காக இந்த மில்க் நமக்கு கொடுத்தான்னு? நான் தப்பா நினைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டோம், அதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லையே. சரி, வாடா நம்ம விக்க வீட்டுக்கு போய் என்னன்னு பார்க்கலாம். நல்ல ஐடியாடாண்ணா. முக்கியமான செய்தி, மசில் மில்க அதுல சில நச்சுப்பொருட்கள் கிடைச்சிருக்கு. அதனால அதை யாரும் குடிக்க வேணாம்னு நாங்க கேட்டுக்கிறோம்.
அதனால அந்த மசில் மில்க் இனிமே வாங்க வேண்டாம் என்று தாழ்மையோட கேட்டுக்கிறோம். அந்த கம்பெனியை நிரந்தரமா மூடுறதுக்கு அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கு. ஏய், டபுள்யூ. தண்டத்துக்குன்னு அந்த மசில்ஸ் மில்கை வாங்கி இப்படி ஏமாந்து போயிட்டேன். நான் காசு வீணா போனதுதான் மிச்சம். இப்போ நான் என்னதான் பண்ணி தொலைறதுன்னு தெரியல. ஏய், விக். பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? அடே வாடா, நான் இதை விட்டுறா.